ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலான்ற ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறணும். கடாயில் வந்து 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும், அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பல்லாரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே தட்டணும். தட்டி நல்லா வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா சிம்முலே வச்சு இந்த வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அப்படி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 சப்பாத்தி இருந்துச்சு, அதையும் நல்லா கையை வச்சு பொடிசாக பிச்சு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்குள்ளேயும் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா பழமாக பார்த்து எடுத்துருக்கிறேன், அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வெங்காயத்தை கூட போட்டு நல்லா சிம்முலே வச்சு ரெண்டுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம பொடிசாக பிச்சு போட்டு வச்சுக்கிற சப்பாத்தி எடுத்து அதையும் உள்ளே தட்டணும். தட்டி அதையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்முலேயும் அடுப்பு வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அந்த குழம்பையும் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இந்த மசாலா எல்லாம் அந்த இதில் பிடிக்கும், இந்த குழம்புல உள்ளது எல்லாமே சப்பாத்தியில் பிடிச்சி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2-3 ஸ்பூன் ஊற்றி நல்லா சிம்முலே வச்சு நல்லா வதக்கிக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், இப்போ கலர்ஃபுல்லாக அழகாக வந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் ஒரு முட்டையை எடுத்து ஒரு டம்ளரில் பெப்பரும் உப்பும் போட்டு முட்டையும் அடித்து வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே ஊற்றி நல்லா கிண்டணும். சிம்முலே வச்சு கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா அவசரத்துக்கு செய்யலாம். ஒரு 2-3-4 சப்பாத்தி தான் இருக்குது அப்படின்னா அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு. இந்த சேனல் பிடிச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.